இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீட்சி பருவமா என்று காத்திருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு இந்தோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் 11 இருக்கக்கூடிய ப்ளூட்டோ உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கிறோம், எங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் தானாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்குறப்ப ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை. மீனராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மென்டல் இம்பேலன்ஸில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓவராலாக 100க்கு பார்க்குறப்ப உங்களுக்கு 65% கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோங்க, பொதுவாக மீனராசிக்காரங்க கொஞ்சம் தன்னடக்கமாக இருப்பீங்க அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் தன்னடக்கம் இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக பிஹேவ் பண்ணக்கூடிய காலகட்டம் ஜூனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. எப்போயும் உங்களுடைய குணம் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றிக்காதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் நீங்களாகவே இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்காகத்தான் இருக்குது.